இடியாப்பம் பாருங்க, நல்லா கம்பி கம்பியாக நல்லா வந்திருக்கு பாருங்க. ஒரு நல்லா இருக்குது பாருங்கள் இடியாப்பம். வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் டைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேழ்வரகு இடியாப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த கேழ்வரகு மாவு வந்து இது மாதிரி நல்லா மைய அரைச்சதை வந்து இது மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். அரிசி மாவில் இடியாப்பம் பண்ணுற மாதிரி தான் இதை கேழ்வரகு மாவில் இடியாப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம செக் பண்ணிக்கணும்னா, இப்படி கோலம் போடுறப்ப தான். இப்போ பார்த்தெல்லாம் இழை வந்து கிளியராக இல்லை பாருங்க. நான் அரிசி மாவில் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி இருக்குது. நான் காமிக்கிறேன். நல்லா வறுத்துக்கலாம். இதை அது நல்லா வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா எவ்வளோ வேணுமோ அப்பப்போ போட்டு பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது கடையில் வாங்கின கேழ்வரகு மாவு தான் நான் இப்போ வச்சு வறுக்கிறது. வறுத்து வச்சுட்டோன்னா மாவு நல்லா 4 படம் இருக்கும். கேழ்வரகு மாவுலாம் கேழ்வரகுல நிறைய ஃபைபர் இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அரிசி மாவுக்கு பதில் இதில் இடியாப்பம் பண்ணால் உடம்புக்கும் நல்லது. அது டயபெட்டிக் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. விரத நாட்களில் பண்ணி சாப்பிட்டா நல்லா பசிக்காது, ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மின்னைக்கு இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்குது பாருங்கள். உதிரியாக நல்லா இருக்கும். இது மாதிரி வறுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆறிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா தேவையான போது அப்பப்போ நம்ம பண்ணிக்கலாம். கேழ்வரகு மாவு வறுத்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு தேவையான அளவு போட்டுன்றலாம். இதில் ஆற வச்சு ஒரு டப்பாவில் வச்சுட்டாச்சு. தேவையான அளவு இதில் போட்டுண்டு இதில் வந்து சால்ட்டு கொஞ்சம் போட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் நெய் அது போட்டுருக்கேன். இப்போ வந்து நல்ல கெட்டிலில் வந்து வெந்நீர் நல்லா சூடாக போட்டு வச்சுருக்கேன். இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு கிளறிக்கலாம். அப்புறம் இந்த இடியாப்பம் பண்ணுறதுக்கு தட்டிலெல்லாமும் துளி போட நெய்யோ எண்ணெயோ ஏதோ கொஞ்சம் தடவி வச்சுக்கலாம். எல்லாம் ரெடியாக வச்சுக்கலாம். இந்த இதுலேயும் கொஞ்சோண்டு ஏதாவது தடவிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். மாவு வந்து புழியறதே ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கேழ்வரகு வந்து கொஞ்சம் புழியறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் அளவாக போட்டுட்டோன்னா கடகடன்னு போட்டுட்டு ஒரே கடகடன்னு புழிஞ்சிட்டோன்னா வேக வச்சு எடுத்துட்டுடலாம். ஆறி எடுத்துனா கொஞ்சம் கை வலிக்கும். அதனால் வந்துட்டு உடனே எவ்வளோ தேவையோ அதை மட்டும் இப்போ வந்து மாவு கிளறிட்டு புழிஞ்சுட்டா நல்லாயிருக்கும். இப்போ மாவுலாம் வந்து கிளறிக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டுருக்கேன் மாவு. இப்போ வந்து நல்ல இந்த டெம்பரேச்சரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். நல்ல கொதி நிலையில் இருக்கணும். நல்லா தளத்தலன்னு கொதிச்சா தான் இது வந்து மாவு வந்து நல்லா இருக்கும். நல்லா அப்போ தான் வந்து புழியறது ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த முழுக்குன்னு இல்லாமல் நல்லா வந்து மாவு நல்லா இந்த வெந்நீர் ஊற்றுறதுலேயே நல்லா வெந்துடும். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். மாவை கலந்துக்கலாம். அப்படியே மெயின் வந்து நல்லா வாட்டர் நல்லா ஹாட்டாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துட்டாலும் நல்லா இருக்காது. அளவாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கணும். மாதிரி நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் கலந்து மாவு ரெடியாக இருக்குது. மாவு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். சூடாக இருக்கும் போதே பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா ரெடியாக இருக்குது. இதில் வந்து உருண்டையெல்லாம் போட்டுடலாம். போட்டு கொஞ்சமாக புழிஞ்சிடலாம். சூடு இருக்கும் போதே புழிஞ்சிட்டா தான் நல்லாயிருக்கும்.
ரொம்ப தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது, இடியாப்பம் கம்பி கம்பியாக வராது. இதெல்லாம் புழிஞ்சிட்டோம், நம்ம இடியாப்பம்லாம் புழிஞ்சாச்சு. ஆனால் பாருங்கள் கம்பி கம்பியாக மாவு வந்து தண்ணி வந்து இது மெயின். அது கரெக்டான அளவில் போட்டு பிசைஞ்சிட்டோம், மாவு கிளறிட்டோன்னா நல்லாயிருக்கும் இடியாப்பம், இல்லைன்னா நல்லா இருக்காது. அது வறுக்கிறது மெயின். அது மாதிரி வந்துட்டு மாவு கிளறது, அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணோம். இப்போ அடிக்கிடலாம் நம்ம இடியாப்பத்தட்டில். வேக வச்சிடலாம். குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் சுட்டுருக்கு. மெத்தடில் வந்து நம்ம வந்து கோதுமை மாவும் அதே மாதிரி வறுத்துட்டு பண்ணலாம். கோதுமை மாவு, கம்பு மாவு இதெல்லாம் வந்து நல்லா வறுத்துட்டு பண்ணலாம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு மாவரிசி மாவில் வந்து அரிசி மாவில் வந்து ஒரு இடியாப்பம் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக, இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்பப்போ நம்ம வந்து இந்த கேழ்வரகுலாமல் ரொம்ப பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து என்ன பாரம்பரிய உணவு. இதெல்லாம் 5 to 10 மினிட்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிடும். எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடியாப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய் போட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இது இன்னும் வேணாலும் நான் டைல்யூட் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு இடியாப்பம். எடுத்துடலாம் இடியாப்பம். கொஞ்சம் ஆறி எடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும், நல்லா வரும். நல்ல சூடாக இடியாப்பம் ரெடி ஆகிடுது. கம்பி கம்பியாக இருக்குது பாருங்கள் இடியாப்பம். இடியாப்பம் பாருங்க, நல்லா கம்பி கம்பியாக நல்லா வந்திருக்கு பாருங்க. ஒரு நல்லா இருக்குது பாருங்கள் இடியாப்பம். இது வந்து நேந்திரம் பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் காம்பினேஷன் அது இடியாப்பத்துக்கு. சுட சுட இடியாப்பம் தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் பால் வச்சுருக்கேன். வேணும்னா மேலாக இப்படி தேங்காய் தூவிக்கலாம். இடியாப்பம் தேங்காய் பால் நல்ல காம்பினேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு ஸ்வீட் வைப்ஸை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.